ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், விஷாரத் பூர்வார்த்தில் ஃபஸ்ட் பேப்பரில் 7th கொஸ்டினுக்கான டிப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து தெனாலிராம் இம்பார்ட்டன்ட் அது பார்த்துருக்கோம், அது படிங்க. செகண்ட் வந்து டாக்டர் ரத்தன்லால் சர்மா, இதுவும் இம்பார்ட்டன்ட் தான், இதுவும் படிச்சுக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். 5 மார்க் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, வேறு ஒன்றில் இது எழுதுறதுக்கு. டாக்டர் ரத்தன்லால் சர்மா டாக்டர் ரத்தன்லால் சர்மா ஏக்கு குஷல் சிகித்சக் தே. சிகித்சக்னா டாக்டர், ஒரு குஷல்னா சிறந்த மருத்துவர், சிகித்சக் அப்படின்னா மருத்துவர் டாக்டர். ரத்தன்லால் சர்மா ஏக்கு குஷல் சிகித்சக் தே. வே ஷிகார் கே ஷவுகீன் தே. அவருக்கு ஷிகார் வேட்டையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும். டாக்டருக்கு பொழுதுபோக்கே வேட்டையாடுறது தான். எப்பயுமே அவருக்கு டைம் கிடைச்சா காட்டுக்கு போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு வேட்டையாடுவார், அது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஷவுகீன் அப்படின்றாங்க, ஷவுகீன் தே ரொம்ப விருப்பமான விஷயம், விருப்பமான பொழுதுபோக்கு. அக்சர் வே அப்னே சாத்தியோं के साथ जंगल में शिकार खेलने चले जाते थे. அக்சர் அடிக்கடி எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் அவர் என்ன பண்ணுவார், தன்னுடைய சாத்தியம்னா தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட, சாத்தியோं के साथனா நண்பர்களுடன், ஜங்கல் காட்டுக்கு, ஜங்கல்மே ஷிகார் கேள்னே ஹண்டிங் பண்ணுறதுக்காக சலே ஜாத்தே தே போவார். ஷிகார் கியே ஹுயே ஜான்வர் கோ, அவரால் அந்த ஹண்டிங் பண்ணப்படுற அந்த விலங்கு அனிமல் அதை எடுத்துன்னு கர் லாக்கர், அதை வீட்டுக்கு, லான்னா கொண்டு வர்றது, கர்னா வீட்டுக்கு கொண்டு வந்து, அப்பனே ஹாத்தோं சே தன்னுடைய கைகளாலேயே சாஃப் கர்க்கே அதை சுத்தம் பண்ணி, அலகு சூலுஹே பர் பக்காத்தே தே ஒரு தனி அடுப்பில், வீட்டுக்குள்ளே வந்து செய்ய மாட்டார், அதை வெளியில் வச்சு தனி அடுப்பில் பக்காத்தே சமைப்பார். கியோங்கி ஏன் அப்படி வெளியில் வச்சு வீட்டுக்குள்ளே வைக்காமல் வெளியில் வச்சு சமைக்கிறாருன்னா, கியோங்கி ஏனென்றால் உன்கி பத்னி அவருடைய மனைவி கௌசல்யா, அவங்க வந்து சுத்த சாகாஹாரி, அவங்க சுத்த சைவம். வைஷ்ணவ் பிரம்மஹனி அதாவது பிராமண குடும்பத்தை சேர்ந்த வைஷ்ணவ பிராமணி, இவங்க வைஷ்ணவ பிராமணி, சாக்காக்காரி. அதனால் அவங்க வந்து தர்ம கர்மமே ஆஸ்தா ரக்னேவாலி ஸ்திரீஹர். அதனால் அவங்க வந்து தன்னுடைய மதத்தையும் தன்னுடைய தர்மத்தையும் காப்பாற்றக்கூடிய ஒரு பெண்மணி, பக்தி உள்ளவங்க. அவங்க அந்த நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, வெஜிடேரியன். அதனால் வந்து இவர் வெளியில் ஒரு சூலுகானா அடுப்பு சூலுகை வச்சு பக்கா பண்ணி சாப்பிட்றாரு ஃப்ரெண்ட்ஸோட, அப்படி ஒரு பழக்கம் வச்சுருக்காரு. இஸ் விஷயமே அதாவது கௌசல்யாக்கோ ஜான்வரோं का शिकार करना पसंद नहीं था. அவங்களுக்கு கௌசல்யாவுக்கு வந்து அனிமலை வேட்டையாடுறது வந்து பிடிக்கல, பாவம் அப்படின்னு நினைக்கிறாங்க. கௌசல்யாக்கோ ஜான்வரோं का शिकार करना அதை வந்து ஹண்டிங் பண்ணி கொள்வது வந்து பசந்த் நஹீதா, அவங்களுக்கு அது பிடிக்கல. இஸ் விஷயமே இது சம்பந்தமாக ரெண்டு பேரும் இந்த விஷயத்துக்காக பத்தி பத்னிக்கே விசார் ஏக் தூசரேக்கே விபரீத் தே, ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தருக்கு ஒத்து போவாது. இந்த விஷயத்தில் அவங்களுக்குள்ள அடிக்கடி சண்டை வரும். ஃபிர்பி இருந்தாலும் தோனோமே ரெண்டு பேருக்கும் ஆதர்ஷ பத்தி பத்னிக்கே அநேக குண்பி வித்தியமான் ஹே, அதாவது ஒரு நல்ல ஆதர்ஷ ஒரு சிறந்த கணவன் மனைவிக்கு உண்டான நிறைய, இது தவிர்த்து மற்ற நல்ல குணங்கள் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித்தியமான் ஹே அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தன்லால் சர்மா अपनी पत्नी के मन को समझकर, ரத்தன்லால் சர்மா தொடர்ந்து இப்படி பண்ணுறாரு, ஆனால் மனைவிக்கு பிடிக்கல, அவங்க இது இருக்கிறாங்க அப்படின்னோடனே அவங்கள புரிஞ்சுக்கிறாரு, அவங்களுடைய மனநிலையை. பத்னிக்கே மனம் அவங்க மனசை சமைச்சிக்கிற புரிஞ்சுக்கிட்டு, அப்படின்னா தன்னுடைய மனதை பதில் லேத்தாக தன்னுடைய மனதை மாற்றிக்கிறார். தனக்கு பிடித்த அந்த விஷயத்தை வந்து நாம் மாற்றிப்போம் அப்படின்ட்டு அவர் வந்து எதுக்கு நம்ம வீணாக வந்து தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணணும்ன்ட்டு அவருடைய மனதை அவர் வந்து மாற்றிக்கிறார், பதில்னா சேஞ்ச் பண்ணிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. வகுபி மாம்சஹார் சோடுகர் ஷாகாஹாரி பன்கர் பத்னிக்கே சாத் ஜீனா சீக் லேத்தா ஹை. அதாவது அவரு என்ன பண்ணுறாருன்னா, அவரும் வந்து மனைவி மாதிரியே மாமிசம் சாப்பிடுவதை சோடுக்கர்னா விட்டுட்டு, ஷாகாஹாரி அதாவது வெஜிடேரியனாக பன்கர் தன்னை மாற்றிக்கிட்டு, பத்னிக்கே சாத் மனைவி கூட ஜீனா சந்தோஷமாக வாழுறதுன்னு முடிவு பண்ணிட்டார். சீக்கிலேத்தாக அதை அப்படின்னு முடிவு பண்ணி சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து
டாக்டர் லால் சர்மா, ரத்தன் லால் சர்மா இப்போ டிப்பனி. இதை படிங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டில் வந்திருக்கு. இது ஈஸியாக இருக்குன்றதால இதை நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இதை எழுதுங்க. அடுத்த இன்னொரு இம்பார்ட்டண்ட்டும் பார்த்துடலாம். இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.